எனது 50வது வயதில் கொடியவர்களின் ஆளுமையில் மகிழ்ச்சியான அடிமைகளாக வாழ மாட்டோம் என்ற சத்தியத்துக்குப் பிறகு எங்களது போராட்டங்கள் அரசியல் நிலையில் இருந்து உயிர் பிழைப்பு போராட்டங்களாக மாறின. அதன் பிறகு வந்த ஒவ்வொரு ஆண்டும் சத்தியத்தின் விலை உயர்ந்து கொண்டே சென்றது. எங்கள் இந்த அமைப்புக்கு மக்களின் ஆதரவு இருந்தது. காரணம், மக்களின் பேச்சுக்களை அரசாங்கம் உதாசீனம் செய்ததுதான். 200 பேராக துவங்கிய எங்கள் அமைப்பு சில மாதங்களில் பல ஆயிரங்களை தொட்டது. எங்கள் அமைப்பில் உள்ளவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் பிரிந்து ஒழிந்து இருந்தோம். எங்களில் சில தோழர்கள் குழந்தைகளுடன் குடும்பங்களுடன் எங்களோடு வந்திருந்தனர். அவர்களின் குழந்தைகளுக்கு சாரா கற்றுக் கொடுத்தாள். இப்போது அது திறந்த பள்ளி அல்ல, மரங்களின் நிழலில் காடு வழியாக மண்ணில் கோடு இழுத்து வரைந்த வரைபடங்கள் மூலமாகத்தான் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. தராசு எங்கள் அமைப்பின் இரகசிய முத்திரையானது. குழந்தைகள் மண்ணில் தராசை வரைந்துவிட்டு ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்டதாக காட்டினார்கள். அதற்கு சாரா சொன்னாள், இதுவே நமது வரலாறு ஆகிவிட்டது. அவர்கள் இந்த சமனற்ற தராசை வைத்து சிரிக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு அது வலி தரும் வேதனையாக இருக்கிறது என்றாள். எனக்கு 54 வயதாகும் போது நாட்டில் நிலைமை படு மோசமானது. அரசு அவசர நிலையை அறிவித்தது. மக்கள் கூடி நிற்க தடை விதிக்கப்பட்டது. கடிதங்கள் திறந்து வாசிக்கப்பட்டன. எங்கள் அமைப்பின் இதயமான கரீம் கைது செய்யப்பட்டார். அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டு எதுவும் இருப்பதாக கூறப்படவில்லை. அவரை எங்கே எடுத்துச் சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த இரவு சாரா கூறினாள், அப்து, அவர்கள் நம்மை தனித்தனியாக பிரிக்கிறார்கள். நாம் வேறாக இணைய வேண்டும் என்றாள். வெளிநாட்டு செய்திகளில் எங்கள் நாட்டை ஸ்திரமற்ற அபாய மண்டலம் என அழைக்கத் தொடங்கினர். அதே சமயம் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆறுகள், சுரங்கங்கள், துறைமுக உரிமங்களை மலிவு விலையில் உறுதி செய்தன. வானொலியில் உலக பாதுகாப்பு கூட்டணி என்ற பெயரில் வெளிநாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் வந்தனர். அரசு அறிவிப்பு ஒன்றை விடுத்தது. தராசு அமைப்பை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகள் என்பதாக. இந்த அறிவிப்பு எங்களுக்கு தலை மீது விழுந்த இடியைப் போல இருந்தது. ஏன் இப்படி அரசு எங்களை குறித்து இப்படி அறிவிப்பை வெளியிட வேண்டும்? நாங்கள் என்ன தீமை செய்தோம்? நாட்டு வளங்களை அறிவற்ற முறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பதை எதிர்த்தோம். தேவையற்ற கடன்களை எடுக்காதீர்கள் என்றோம். மக்களின் பசியை போக்க நடவடிக்கை எடுக்க அழுத்தம் உண்டாக்கினோம். இவை அனைத்தும் நாட்டு மக்களுக்காகத்தானே என்று நொந்து கொண்டோம். இதில் நகைச்சுவை என்னவென்றால், எங்கள் ஆயுதம் காகிதமும் தராசு வரைபடமும் பஞ்சம் சம்பந்தமான புள்ளி விவரங்களும் தான். சாரா இந்த அரசின் அறிவிப்பை கேட்டதும் மயங்கி விழுந்து விட்டால் அவளை தண்ணீர் ஊற்றி மயக்கத்தை தெளிய வைத்தோம். தடுமாறியவளாக அவள் கேட்டாள், நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? சொல்லு அப், எதற்கு அமைதியாக இருக்கிறாய்? இந்த கேள்விகளுக்கு நான் என்ன சொல்ல? அப்போது எனது முழு உடம்பும் நடுங்கிக் கொண்டு இருந்தது. இந்த அரச அறிக்கைக்கு மக்கள் பயந்தார்கள். எங்களுக்கான ஆதரவு குறைந்தன. எங்களுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. ஜிடிபியை விட கடன் 1.5 மடங்கு பெருகியதும் கடன் கொடுத்த அமைப்புகள் சற்று பின் வாங்கின. மேற்கொண்டு கடன் தர வேண்டும் என்றால் பல நிபந்தனைகளை விதித்தன. அதில் வரியை மேலும் உயர்த்த வேண்டுமென்றும் நாட்டின் இயற்கை வளங்களை மேலும் தாரை வார்த்த வேண்டுமென்றும் இருந்தன. இந்த ஒப்பந்தங்களுக்கு அரசாங்கம் கையெழுத்து போட்டுவிட்டால் நாட்டில் அரசாங்கம் ஒன்று இருந்ததற்கான தடம் இல்லாமல் போய்விடும் என்று வல்லுநர்கள் எச்சரித்தார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு வேறு வழி இருக்கவில்லை. எப்படியோ தற்று தடுமாறி கடனை பெற்றுவிட்டார்கள். ஆனால் சில காலம் கழித்து இதே நிலையில் அரசாங்கம் மீண்டும் வந்து நின்றது. இப்போது விற்பதற்கோ சமரசம் பேசுவதற்கோ அரசிடம் பசியுடன் அழைத்துக் கொண்டிருந்த பிரஜைகளை தவிர எதுவும் இருக்கவில்லை. நாடு திவாலானது. சர்வதேச கருப்பு பட்டியலில் எங்களது நாடு சேர்க்கப்பட்டது. அரச வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. வெளிநாட்டிலிருந்து பணம் வர முடியாது என்ற நிலை உண்டானது. மருந்துகளுக்கான இறக்குமதிக்கான அனுமதி தாமதம் ஆகியது. கிராமத்தில் பண்டங்களை பரிமாற்றும் வழக்கம் உண்டானது. பணம் மதிப்பில்லாமல் போனது. உணவு புதிய நாணயமாய் மாறியது. நாங்கள் காடுகளில் இருந்து எங்கள் இடங்களுக்கு திரும்பினோம். எங்கள் தராசு அமைப்பு போல பல 100 அமைப்புகள் உண்டாகியிருந்தன. இராணுவம், போலீஸ் எனும் அரசாங்க அமைப்புகள் எல்லாம் வருமானம் இல்லாமல் பலவீனமாக மாறிவிட்டன. எங்களை பயங்கரவாதி என்று அழைத்தவர்கள் ஒவ்வொருவராக நாட்டை விட்டு தலைமறைவாக தப்பி ஓடிக்கொண்டு இருந்தார்கள். எனக்கு காட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு சந்தோஷப்படுவதா அல்லது நாட்டின் நிலைமையை பார்த்து கவலைப்படுவதா
என்று புரியவில்லை. சாரா பித்து பிடித்தவளைப் போல என்னிடம் கேட்டாள். என்ன அப்படி இது? எங்களை இந்த அரசாங்கம் சிறையில் அடைந்திருந்தால் கூட இவ்வளவு நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்றாள். என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்ட ஒரு தாய் என்னிடம் ஓடி வந்தாள். என் பிள்ளைக்கு மருந்துகள் இல்லை. இவனது உடம்பு நெருப்பாக கொதிக்கிறது. நமது நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்டாள். என்னால் பதிலளிக்க வார்த்தை வரவில்லை. எனது நாவு தடுமாறியது. எனது கன்னத்தில் எறும்பு ஊறுவதைப் போல உணர்ந்தேன். விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கவில்லை. வெளிநாட்டு உரங்களுக்கு பழக்கப்பட்ட பூமி இயற்கை விவசாயத்தை உடனடியாக ஏற்க மறுத்தது. பசி எல்லை மீறியது. உணவுப் பொருட்கள் குறைந்தன. கிள்ளிக்குகள் மருந்தில்லாமல் காலியாகின. இவ்வளவு கலவரத்திலும் ஒன்றுமே நடக்காததைப் போல வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்கள் வளங்களை எடுத்துக்கொண்டு இருந்தன. பெரிய சுவர்களையும் மின்வேலிகளையும் அமைத்து மதம் பிடித்த யானைகளை தடுப்பது போல மக்களை விட்டும் தற்காத்துக் கொண்டன. சர்வதேச நடுவர் குழுக்கள் வந்தன. நிலைப்படுத்தல் ஒப்பந்தம் என்ற பெயரில் புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. விவசாய நீரை தொழிற்சாலைக்கு மாற்றுவதற்கும் விவசாய பொருட்களை உள்ளூர் பயன்பாட்டுக்கு முன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் மக்கள் தற்காலிக தியாகம் செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. இவற்றை பிரச்சினைகளின் தீர்வாக முன்வைத்தார்கள். எனக்கு பசியால் இருந்த மயக்கம் இவர்களுடைய கொள்கைகளை கேட்கும் போது பறந்து போனது. சாரா சொன்னாள், இதுதான் தீர்வா? இவர்களை எல்லாம் வல்லுனர்கள் என்று நம்பியதற்கு என்னையே நான் செருப்பால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றாள். எங்கள் சில தலைவர்கள் கையெழுத்திட்டார்கள். மக்கள் சோர்ந்து போயிருந்தனர். பசி இருக்கும் போது பேச யாருக்குதான் சக்தி இருக்கும்? எனது 80வது வயதில் நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தேன். முதலில் மக்களுக்காக ஓடினேன். அதன் பிறகு அதிகாரத்துக்காக ஓடினேன். அதன் பிறகு அதிகாரத்தில் இருந்து தப்பி ஓடினேன். அதன் பிறகு பசியில் இருந்து ஓடினேன். இப்போது மக்களின் நம்பிக்கையை தக்க வைப்பதற்காக ஓடுகிறேன். மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டால் நாட்டுக்கும் காட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அரசாங்கம் பல வெளிநாட்டு அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஒப்பந்தம் இலகுவானது. நாட்டின் நிலையை சீராக்க வேண்டும் என்றால் எங்களுடைய நாட்டு மக்கள் குறைந்த சம்பளத்துக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். சாரா கூறினாள். இது என்ன அநியாயம்? சொந்த நாட்டு அரசாங்கமே தனது மக்களை கொத்தடிமைகளாக விற்கிறது. இந்த அநியாயங்களை யார் தடுப்பது? ஒரு மாலை பொழுதில் ஒரு மலையில் நின்றபோது நகரத் துறைமுகத்தை நோக்கி பார்த்தேன். எங்கள் நிலத்திலிருந்து எடுத்த கனிமங்களால் சில கப்பல்கள் நிரம்பியிருந்தன. இன்னும் சில கப்பல்களில் வெளிநாடுகளுக்கு குறைந்த சம்பளத்தில் வேலை ஆட்களை நிரப்பிக் கொண்டு இருந்தன. என் கண்களை இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. சாரா பதற்றத்துடன் ஓடி வந்தாள். என்ன இது? முகம் எல்லாம் ரத்தம் என்று கேட்டாள். அப்போதுதான் நான் உணர்ந்தேன், நான் வடித்து கண்ணீர் துளிகள் அல்ல, இரத்த துளிகள் என்பதை. அப்போது நான் சாராவிடம் கூறினேன், நான் கனவில் கண்ட தராசு ஆட்சியாகும், வாக்கு பொய்யாகும் என்பது அரசியல்வாதிகளின் போலி வாக்குறுதிகளாகும். நீதத்துடன் அளப்பது என்பது நீதத்தை நிலைநாட்டுவதாகும். இதைக் கேட்ட சாரா பிரமிந்து போனாள். எனக்கு 81 வயது கடந்தும் என் எலும்புகளுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. எனது முகத்தில் உள்ள ஒவ்வொரு சுருக்கமும் வயதானதால் ஏற்பட்டதல்ல, மாறாக அது நான் கண்ட ஒவ்வொரு துரோகத்தின், ஒவ்வொரு பட்டினியின், ஒவ்வொரு அலறலின் வரைபடமாக இருந்தது. நகரங்கள் இனி நகரங்களாக இல்லை. அவை போலி வாக்குறுதிகளின் அடையாளங்களாக மாறியிருந்தன. மக்கள் சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொள்ளவில்லை, மாறாக வெறும் பிழைப்பை பற்றி முணுமுணுத்தனர். இந்த நேரத்தில் நமது மண்கூட அழக்கற்றுக் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் அறுவடைகளால் பாடிய நிலம் இப்போது வறண்டு போயிருந்தது. அதன் நீர் வழங்கல் அந்நிய பெருநிறுவனங்களுக்கு மடை மாற்றப்பட்டன. நான் வயல்களில் நடந்து செல்லும் போது தூசியில் தானியங்களைத் தேடும் குழந்தைகளைக் கண்டேன். இதற்கு முன் இதே இடத்தில் காய்ந்த கதிர்களின் மத்தியில் குழந்தைகள் ஒழிந்து பிடித்து விளையாடுவதை பார்த்து இருக்கிறேன். இவற்றை இப்போது கூறினால் இந்த குழந்தைகள் என்னை எப்படி நம்புவார்கள்? நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். சாரா உறங்கிக் கொண்டு இருந்தால் நான் பல போராட்டங்களுக்கு பின் அவளுக்கு சிறிது உணவு தேடிக்கொண்டு வந்தேன். காரணம், நாங்கள் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகின்றன. நான் சாராவை எழுப்பினேன். சாரா, எழுந்திரு, உனக்கு உணவு கொண்டு வந்து இருக்கிறேன் என்றேன். ஆனால் அவள் அதே போல படுத்திருந்தால் நான் அவளை பற்றி உசுப்பியதும் அவளது கை அப்படியே நிலத்தில் விழுந்துவிட்டது. சாரா இறைவனை சந்திக்க சென்றுவிட்டாள். அல்லாஹ், இவளை பொருந்திக்கொள்.
பசியுடன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாள். குழந்தைகளுக்கு உணவை கொடுத்துவிட்டு பசியில் இருந்தாள். நான் உணவை கொண்டு வருவதற்குள் உன்னை வந்து அடைந்து விட்டாள். அவளுடன் அன்பாக நடந்து கொள் என்று கத்திவிட்டேன். பக்கத்தில் உள்ள அனைவரும் ஓடி வந்தனர். நாங்கள் அவளை கன்னிமான முறையில் அடக்கம் செய்தோம். நான் அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நான் எப்படி இதனை தாங்கிக் கொள்வது என்று கசந்து கொண்டேன். நான் இரவில் தூங்கியதும் அவள் என் கனவில் வந்தாள். கஷ்டத்தில் இருந்து இன்பமான இடத்துக்குதான் நான் வந்திருக்கிறேன். நீ என்னை பற்றி கவலைப்படாதே. நீ எனக்கு தந்த சத்தியங்களை மறந்துவிடாதே என்றாள். நான் திடுக்கிட்டு எழுப்பினேன். 2 ரகா தொழுதேன். அவளுக்காக பிரார்த்தனை செய்தேன். அன்றிரவு முழுவதும் அவளை பற்றியே நினைத்துக் கொண்டு இருந்தேன். எங்கள் கிராமத்தில் இரவு நேரத்தில் வரலாற்றை கற்பிக்க துவங்கினேன். அரசாங்க புத்தகங்களிலிருந்து வரும் வரலாறுகளை அல்ல, உண்மையான வரலாற்றை. எனது வரலாற்று புத்தகம் சாராவின் கண்ணாடி ஜாடிதான். அதில் எங்கள் வரலாறு எவ்வித பொய்யும் கலக்காத தூய வரலாறாக இருந்தது. சுமார் 80 வருட வரலாறு அந்த ஜாடியில் இருந்தது. நமது சொந்த நிலத்தை மீட்கத்தான் அவள் அந்த கண்ணாடி ஜாடியை எடுத்தாள். ஆனால் இப்போது நமது வரலாற்றை மீட்கும் ஆயுதமாக அந்த ஜாடி மாறிவிட்டது. அவள் அதிர்ஷ்டக்காரிதான் என்று எனக்குள் நானே கூறிக்கொண்டேன். குழந்தைகள் வரலாறு படிக்கும்போது அழுதார்கள். அவ்வளவு தத்ரூபமாக சாரா வரலாற்றை பதிவு செய்து இருந்தாள். பல குழுக்களாக பிரிந்து இருந்த மக்கள் போராட்டத்தை விட்டுவிட்டு ஆயுத புரட்சியில் இறங்கினார்கள். அரசியல்வாதிகளின் வீடுகளை சூறையடித்தார்கள். சில அரசியல்வாதிகளை கொன்றார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களை தகர்த்தார்கள். அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நபர்களை கொன்றார்கள். நிலைமை படுமோசமாகியது. எங்கள் தராசு இயக்கம் செயலிழந்து இருந்தது. காரணம், நாங்கள் சூறையாடுதல்களை ஏற்கவில்லை. சூறையாடும் இயக்கங்களுக்கு மக்கள் சென்று சேர்ந்தார்கள். அவர்களுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. இந்த சூறையாடல்கள் பெரிதாகியதும் தங்கள் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பெயரில் சர்வதேச கூலிப்படைகள் எங்கள் நாடுக்குள் இறக்கப்பட்டன. சர்வதேச நிறுவனங்களை சுற்றி இரத்த வாடை வீச துவங்கியது. நிலைமையை சமாளிக்க சர்வதேச அமைப்புகள் அதிகாரப்பூர்வ அரசாங்கத்தை பொருட்படுத்தாமல் அதிக பலத்துடன் இருந்த கலக குழுக்களுடன் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆயுதங்கள், உணவு என எல்லாவற்றையும் நேரடியாக அந்த குழுக்கே கொடுத்தது. அரசாங்கம் செய்த வேலைகளை இந்த குழுக்கள் இப்போது செய்ய துவங்கின. அந்த சர்வதேச நிறுவனங்களை மக்களிடமிருந்து அவை பாதுகாத்தன. இதனை பார்த்த மற்ற குழுக்கள் வெளிநாடுகளில் இருந்து எப்படியோ உதவிகளை பெற்று ஆயுதங்களை பெற்றுக் கொண்டன. இப்போது மக்களுக்கும் உள்நாட்டு யுத்தம் உண்டாகியது. ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். ஒரே அணியில் நின்று நாட்டுக்காக போராட வேண்டியவர்கள் உணவுக்காக ஆயுதங்களை பாவித்தார்கள். நான் தராசு இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் என்பதாலும், தராசு இயக்கம்தான் எங்கள் நாட்டில் உருவான முதல் அரச எதிர்ப்பு குழு என்பதாலும் அனைத்து குழுக்களும் என்னை மதித்தார்கள். ஆனால் எனது பேச்சுக்களை அவர்கள் சட்டை செய்யவில்லை. அவரவர் நலவுகளுக்காக அவரவர் செயல்பட்டுக் கொண்டு இருந்தார்கள். முதலாவது, அந்த நிறுவனம் தனது ஏற்றுமதியில் கவனம் செலுத்தியது. இரண்டாவது, சர்வதேச நிறுவனங்களை ஆதரிக்கும் குழுக்கள் அந்த குழு நபர்களுடைய நலவை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். மூன்றாவது, சர்வதேச நிறுவனங்களை எதிர்க்கும் குழுக்கள் அந்த குழு நபர்களுடைய நலவை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். நான்காவது, நாட்டின் சொந்த அரசு தனது அதிகாரத்தை மீட்டிப் பிடிக்க முயன்று கொண்டே இருந்தது. இங்கு இந்த நால்வரும் தராசை தனக்கு வேண்டிய முறையில் வளைத்துக் கொண்டிருந்தார்கள். இதில் நான் அப்தத் ஒரு தனி மனிதனாக எப்படி இவர்களுக்கு நீதியை புரிய வைப்பது?